ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிலுவை தியான வேத பாடத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகிற விஷயங்கள் சில வேளையில் நமக்கு தெரிந்தவைகளாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியை, எந்த அளவுக்கு பலி செலுத்தப்பட்டதை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்குத்தான் அதனுடைய கிரியை. இயேசுவினுடைய இரத்தத்தின் மேன்மையை குறித்து, இந்த பலியினுடைய அவசியத்தை குறித்து நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேனோ, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அதிகமாய் பலி செலுத்தப்படுதல் முக்கியமாக இருந்தது. பலி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எது செய்ய வேண்டுனாலும் பலி அவசியம். பலி செலுத்துதல், அதாவது இன்னும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ பாவ மன்னிப்பு வர வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போ பாவ மன்னிப்புக்கு என்று சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நமக்காக பலியாகி இரத்தம் சிந்தினதுக்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு. நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டுமென்றால் ஒரு ஆடோ ஒரு இளங்காளையோ பலி செலுத்தினால் போதுமானது. அது எதை கொடுக்கிறது என்றால் பாவத்தின் மன்னிப்பை கொடுக்கிறது. பாவத்தில் நமக்கு ஒரு மன்னிப்பை தான் கொடுக்கிறது, மன்னிப்பு தான் உண்டாகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி என்ன செய்கிறது என்றால் நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறது. இப்போ இது வருஷம் அவங்க அல்லது அந்த குறிப்பிட்ட நாள், பண்டிகை நாள் வரும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் தேவ சமூகத்திலே வந்து பலி செலுத்தி செல்வார்கள். அப்போ அடுத்த முறை திரும்ப வரும்போது என்ன காரணம்னா, திரும்ப பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அவர்கள் திரும்பவும் பலி செலுத்துவார்கள். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ஒரே தர கிருபாதர பலியாக, ஒரே தர நமக்காக தேவன் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து பலியானபடினால் நம்முடைய வாழ்விலே இப்பொழுது பாவத்திலிருந்து ஒரு மீட்பு. முந்தியெல்லாம் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. பாவம்னா என்னென்னு சொல்லப்பட்டது, பாவம் என்றால் என்ன என்று கண்டிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் முழுமையும் பாவத்தை குறித்த ஒரு தெளிவு உண்டாக்கிட்டு, அதுவரைக்கும் பாவம் எது என்று பெரிய விளக்கம் யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆபிரகாம் காலத்தில் தெரியாது. மோசையின் சீனாய் மலைக்கு போகிற வரைக்கும் அது அவருக்கு தெரியாது. கொலை செய்வதை குறித்து அவருக்கு தெரியாது. அந்த காரியங்களெல்லாம் தவறு என்றே அவருக்கு தெரியாது. வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து கொண்டு வரும்பொழுது, சீனாய் மலை வரைக்கும் அவர்கள் வரும்பொழுது கர்த்தர் கொடுக்குற அந்த நியமங்கள், கட்டளைகள் வரைக்கும் பாவத்தை குறித்த உணர்வு அவர்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்பு நோவாவின் நாட்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவர்களெல்லாம் என்ன காலத்தில் இருந்தார்கள் என்றால், அது கிருபையின் காலமாக இருந்தது. அப்பொழுதும் ஒரு கிருபையின் காலம் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே கிருபை இல்லை, ஆனால் அவர்களுக்கு பிரமாணத்தின்படி வாழ வேண்டியது அவசியம். அதன்படியே அவர்களை தண்டிக்க வேண்டியதும் அவசியம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே அவர் அற்புதம் செய்யும்போது கூட, ஓய்வு நாளில் அற்புதம் செய்யலாமா அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சார ஸ்திரியை கண்டுபிடித்து அவரிடத்தில் கொண்டு வந்து, நீர் என்ன இவர்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறீர்? மோசையினுடைய பிரமாணத்தின்படி கல் எறிந்து என்ன செய்யப்படணும், கொல்லப்படணும் என்று சொன்ன பொழுது அவர் உடனே, இல்லை, இதில் உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவன் என்ன செய்யட்டும், கல்லெறியட்டும். இப்படி ஆண்டவர் அங்கே ஒரு சில காரியங்களை சொல்லி அவர் பிரமாணத்தினுடைய தன்மையை மாற்றி, நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு, தீர்வு தான் இயேசு என்று ரோமர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த தீர்வை அவர் முழுவதுமாய் கொண்டு வந்து அவருடைய பலியின் மூலமாக அதை நிவர்த்தி செய்தார். இப்போ இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற 2 காரியங்கள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டது, அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே முக்கியமான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வசனங்கள் எல்லாம் முடிந்தால் மனப்பாடம் செய்து நம்ம எல்லாம் வைத்து கொண்டால் நல்லது. காரணம், அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு இப்பொழுது மீட்பு. அவருடைய இரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. இப்போ இயேசு எனக்காக என்று நான் சொல்ல வரும்பொழுது, அவர் எனக்காக என்று சொன்னாலே அவர் எனக்காக பலியானது, என்னை மீட்கும்படி அவர் பலியானது. அப்போ இப்பொழுது இயேசுவின் இரத்தம்
என்னை என்ன செய்தது என்றால் மீட்டது என்று சொல்லுகிற அந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அப்போ இப்பொழுது நம்ம எல்லாருக்குமே அடையாளம் என்ன என்று சொன்னால், நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆமென். அவருடைய இரத்தம் தான் நமக்கு இப்பொழுது அடையாளம். நாம் தியானித்தபடியாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம், வீடுகளில் எல்லாம் இரத்தம் அடையாளமாக இருக்க வேண்டும், அப்பொழுது சங்கார தூதன் வராதிருப்பான். இப்பொழுது அவருடைய இரத்தம் நம் மீது இருக்க வேண்டும், அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி நம்மில் கிரியை செய்யாது, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் தந்திரம் கிரியை செய்யாது. இதெல்லாமே ஒரு மனதில் ஏற்படுத்துகிற ஒரு சிந்தை போல நம் தோன்றுகிறது, ஒரு புரிதல். நான் அதை இப்படி சொல்லுவேன், என்னுடைய மனதிற்குள் எந்த அளவுக்கு நான் இதை குறித்து முழுமையாய் புரிந்து கொள்ளுகிறேனோ அந்த அளவுக்கு அவருடைய இரத்தத்தின் வல்லமை கிரியை செய்வதை காண முடியும். அறிந்ததை பொறுத்து தான், அறிந்த அளவை பொறுத்து தான். நான் உதாரணத்துக்கு, நம்ம கொரோனா வந்த பொழுது, கொரோனா வந்த பொழுது எல்லாருக்கும் பயம். ஆனால் 2வது கொரோனா வந்த பொழுது என்ன வரல, பயம் குறைஞ்சிருச்சு. 3வது கொரோனாவுக்கு நிறையா குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சது அப்படின்னா, நமக்கு அதனுடைய தரமும் தன்மையும் விதமும் என்ன செஞ்சிருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதுனால இப்போ நாம் அதுக்கு பயப்படலை. அதுபோலவே வாழ்கிற இந்த உலகத்தில் நாமும் நமக்கு எதின் மூலமாய் நமக்கு உரிய பலன், எதன் மூலமாய் நாம் காப்பாற்றப்படுகிறோம், எதன் மூலமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு தான் இந்த சிலுவை தியான பகுதியில் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சில நேரத்தில் சிலுவையினுடைய அளவு சொல்லப்படுகிறது, இந்த மரமாக இருந்துச்சின்னு சொல்லப்படுகிறது. சிலர் திடீர்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு அத்தி மரம் சபிச்சாரே அந்த மரம் தான் அது என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சில நேரம் இஸ்ரேலுக்கு போயிட்டு வர்றவங்க அந்த சிலுவையில் இருக்க ஒரு குச்சியை கூட கொண்டு வராதெல்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் அதெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களெல்லாம் நிறைய என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஆனால் அவருடைய இரத்தத்தினுடைய மீட்பை யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஸோ ஆகையினாலே வசனம் சொல்லுகிறபடி நாம் அநேக காரியங்களை புரிந்து வைத்துக்கொள்வோம், முழுவதுமாக அதை அறிந்து வைத்துக்கொள்வோம். அதன்படி அதை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய மீட்பு எப்படி உண்டாயிருக்கிறது, அப்போ இயேசுவின் இரத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த உலகத்தில் சிந்தப்படுகிற இரத்தம் உண்டு, இதுவரைக்கும் இப்பொழுதும் இரத்தம் சிந்துதல் இருக்கிறது. அப்போ இயேசு பலியானார் அப்படி என்று நான் சொல்லும்போது அந்த பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ திடீரென்று யாராலும் இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர்கள் உடனே என்ன சொல்லுகிறார்கள், அவர் வெளிநாட்டு கடவுளுங்க, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது எல்லா கடவுளை போல ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க பாருங்கள். அது அப்படி அல்ல. இயேசு நமக்காக சிலுவையில் பலியானார் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த பலியானவருடைய இரத்தத்தினுடைய அந்த விசேஷம் என்ன என்பதை நாம் நன்கு சொல்லவும் தெரியணும், முதல்ல நம்ம புரியணும். முதல்ல வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அவன் காட்டி கொடுக்குற வேளையிலெல்லாம் அவனுக்கு என்ன செய்கிறோம் என்றே தெரியவில்லை. ஆனால் அவன் காட்டி கொடுத்தது அவனுடைய மாம்ச பலத்தில் அல்ல, அவனுக்கு உதவி செய்த சாத்தானுடைய தந்திரத்தினால். நான் இந்த இடத்துல இதை சொல்லி கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும். 12 சீஷர்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே யூதாஸ் காரியத்தை தான் நம்மளுக்கு காட்டி கொடுப்பதற்கு அப்படின்னு ஒரு நியமனத்தில் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யாருடைய சிந்தை அதற்கு ஆயத்தமாக இருந்ததோ அவர்களுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்த உடனே அவன் போய் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்தான். இப்பொழுது அவர் பலியான உடனே இப்பொழுது சாத்தான் அவனை விட்டு விலகிட்டான். விலகின உடனே இப்போ இவருக்கு என்ன யோசனை வருது, இப்போ தான் அவருக்கு உணர்வு புரிதல் வருது. ஓ, குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன், காட்டி கொடுத்தேன். இதை நம்ம யாரும் சொன்னோன்னா ஏதோ சொல்கிறோன்னு நினைப்போம். ஆனால் யார் தெளிவாக சொல்கிறா, யார் ஒருவன் அவரை காட்டி கொடுத்து சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பதற்கு, அந்த பலிக்கு அனுப்புவதற்கு அடையாளமிட்டானோ, அடையாளமிட்டவன் சொல்லுகிறான், இந்த இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். குற்றமில்லாத ஒரு இரத்தத்தை நான் என்ன செய்து விட்டேன் என்றால் குற்றப்படுத்தி விட்டேன். அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும்
இந்த இரத்தம் குற்றமில்லாத ஒரு இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது, நம்மை கழுவி இருக்கிறது. 1 பேதுரு 1:18-19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நானும் இப்பொழுது யாராய் மாறுகிறேன்? குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னது போல, நாம் உடுத்துகிற உடையை பொறுத்து நம்முடைய வேலை செய்கிற விதத்தின் சிந்தை மாறுகிறது. அப்படி தானே? நம்ம உடுத்துகிற உடையை பொறுத்து நம்முடைய நடை மாறுகிறது. நம்ம உடுத்துக்கிற அந்த தோரணையை, அந்த உடையே நமக்கு ஒரு என்ன கொடுக்கிறது? ஒரு தோரணை கொடுக்கிறது. அதே உடம்பு தான் எப்படி மாறுச்சு அப்படின்னா, அது எங்கேருந்து வருகிறது? நமக்குள் ஏற்பட்டிருக்கிற சிந்தை, நமக்குள் இருக்கிற புரிதல். நான் உடனே அதை புரிந்து கொள்கிறேன். இப்பொழுது நான் எல்லாம் கோட் ஷூட்லாம் போட்டு எல்லாம் ஷூவெல்லாம் போட்டு ரெடி ஆகியிருக்கேன். அப்போ நான் எப்படி நடக்கணும்னா அப்படி நடக்கணும். நம்மளை அறியாமலே அது ஒரு உந்துதலுக்குள்ளே தள்ளுது. உண்மையாக இல்லையா? நம்ம அந்த ஒரு 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 ட்ரெஸ்ஸப் பண்ணி ஒரு ரெடி ஆன உடனேயே நம்மளை அறியாமலே அப்படி ஒன்று வருகிறது என்றால் காரணம் என்ன? நம்முடைய சிந்தைக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த உறுதி, நான் இப்படி இருக்கிறேன் இப்பொழுது. இப்போ அது போலவே ரட்சிக்கப்பட்ட நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் குற்றமில்லாத இரத்தம். ஆமென். அப்போ குற்றமில்லாத இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருப்பேன் என்றால், அந்த குற்றமில்லாத இரத்தம் என்னை மீட்டிருக்கும் பொழுது நானும் குற்றமில்லாத வாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோமா? மீட்கப்பட்டோம். அப்போ இன்றைக்கு இந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நான், அந்த இரத்தத்தின் வல்லமை அல்லது அந்த மகிமை, அந்த தரம், அந்த தன்மை எனக்குள் வந்திருக்கிறதா? இரண்டாவதாக 27ஆம் அதிகாரம் மத்தேயு 27:24 பாருங்கள். கலகம் அதிகமாக இருக்கிறதே அல்லாமல் தன் பிரயாசத்தினால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தை குறித்து வேறு யாராகிலும் நம்ம போய் சொல்லியிருந்தா, நீ உன் ஆளுன்னு பேசுகிற அப்படி நம்மளை சொல்லிடுவாங்க. இது யார் என்றால், பிலாத்து அவரை நியாயம் விசாரிக்கும்படி நியாயம் விசாரித்து கொண்டிருந்த பிலாத்து சொல்லுகிறார், இவருடைய இரத்தம் அல்லது இவர் நீதிமான், இந்த நீதிமானுடைய இரத்த பழி எனக்கு வேண்டாம். இவர் நீதிமானாக இருக்கிறார், இவருடைய இரத்தம் நீதியாக இருக்கிறது. அப்படியானால் அந்த இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அப்போ நம்ம குற்றமில்லாத ஒரு இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டோம். அப்போ இயேசுவின் இரத்தம் எப்படிப்பட்டது என்றால், அது நீதி உள்ளதாய் இருக்கிறது. அது நீதி உள்ளதாய் இருக்கிறது. அந்த நீதி உள்ள இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஏன் சொந்த இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் எப்பொழுதும் சொந்த இரத்தத்தை யாரும் சிந்துறதில்லை. எல்லாரும் உடனே பக்கத்தில் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுறது. இவங்க செய்த பாவத்துக்கு எதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க? ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தருடைய ரத்தம் மாதிரி அது. இவங்கெல்லாம் சொல்லி செஞ்சுருக்கணும், இவங்க செய்யாமல் கூடவே உன்னை கூட்டிகிட்டு போகிறது. சில வேளையில் பண்டிகை நாட்களில் போக்காடு வேறு தனியாக இருக்குது. போக்காடு என்னவென்றால், அதனுடைய நெத்தியிலே கரத்தை வைத்து நம்ம பாவத்தெல்லாம் அதுகிட்ட சொல்லி, அதாவது நம்ம பாவத்தை அது மேலே சுமத்தி நீ போ அப்படின்னு அனுப்பி விட்டுறது, காட்டுக்குள்ளே அனுப்பி விட்டுறது. அப்போ அது என்ன செய்யணும், மிருகங்கள் ஏதாவது அடித்து அதை காலி பண்ணிடும்.
அது காலி பண்ண உடனே நம்ம பாவம்லாம் என்ன பண்ணி போச்சு. இப்படி ஒரு செயல் அந்த காலத்தில் இருந்தது, போக்காடாக அனுப்பப்படுகிற காரியம். ஆனால் இங்கே இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு. அவருடைய சொந்த இரத்தம் என்றால் அவர் இன்னொரு இரத்தத்தை நமக்காக உருவாக்கியோ அல்லது எடுத்துக்கொண்டோ அதை செய்யாதபடி தன்னுடைய சரீரத்தில் உள்ளதான அந்த சொந்த இரத்தத்தை அவர் செலுத்தினார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். ஏன் அப்படி என்று சொன்னால், என்ன காரணம் என்று சொன்னால், ஒரே காரணம்தான் அங்கே விளக்கம் சொல்லியிருக்கிறது, சொந்த இரத்தத்தினாலே. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய இரத்தம் மாசற்றது, விலையேற பெற்றது, நீதி உள்ளது என்று சொல்வது போல அது சொந்த இரத்தம், அவருடைய இரத்தம். இன்றைக்கு பாவ மன்னிப்புக்கு என்று இரத்தம் சிந்துதல் எல்லாம் அவர்களுடையது அல்ல, எல்லாமே வேற ஒரு மிருகத்தை ஆடையோ இளம் காளையவோ செய்து கொள்ளுகிறதை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இரத்தம் சிந்துதல் தான் அதிகமாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, உண்மையானது. அங்கே அவர் 48ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே. அந்த அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு கொடுத்த விளக்கம், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெய்யான இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு என்ன இருக்கிறதாம், ஒரு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இவ்வளோ நாள் நம்ம அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோன்னா நம்ம அதை சரியாக என்ன செஞ்சுருக்கணும், அதை சரியாக புரிஞ்சு அதை நமக்குள்ளே செயல்படுத்தி இருக்கணும். சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு தனிமையான ஒரு ஜீவனற்ற ஒரு நிலை நம்ம உணர்கிறோம் என்றால் இந்த இரத்தத்தினுடைய வல்லமையை உணராதபடி இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த என் மாம்சத்தை பொறித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்போ இந்த மெய்யான இரத்தமாக அது இருக்கிறது. அதுதான் இன்னும் சொல்லப்போனால் அடுத்ததாக எபிரேயர் 9:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. நித்திய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. 20ஆம் வசனம் பாருங்கள், தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். அப்போ அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே மீட்புக்காக, ஜனங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட எத்தனையோ விதமான பலிகள் இருந்தது. ஆனால் அத்தனை பலிகளுக்கும் ஒரே பலியாக இயேசு பலியானார். அந்த பலியின் மூலமாக ஒரு பெரிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய அல்லது புதிய நித்திய உடன்படிக்கை. எபிரேயர் 13:20 அதைத்தான் சொல்லுகிறது. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும்
சீர்பொருந்தவர்களாகும்படி அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அந்த நித்திய உடன்படிக்கை. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம சாதாரண மனிதனை போல பார்க்குறோம். நம்ம பார்க்குறது நம்மளை பார்த்தா சாதாரண மனிதனை போல இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற விசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? ஐடென்டி பண்ணணும். நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, கர்த்தரே நித்திய உடன்படிக்கை, அதனால் எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதில்லை, எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் என்ன செய்யலை, வரலை. ஸ்ட்ராங்காக அதில் நம்ம இருக்கணும். நான் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய உடன்படிக்கையின் இரத்தம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்போது நம்ம எல்லாருக்குமே இந்த இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமை, ஒரு வலிமை, அந்த இரத்தத்தின் விதம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றால், எனக்கு எதிராக எழும்புகிற எந்த பிசாசின் கிரியையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நானும் இயேசுவின் இரத்தத்தினாலே சரியாய் கழுவப்பட்டிருந்தால், அதை கழுவப்பட்டிருந்தால் என்ற வார்த்தையை விட கழுவப்பட்டோம் என்பதை விசுவாசித்தால், சரியாய் புரிந்தால், நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கிற கிரியைகள் எல்லாவற்றையும் சுலபமாய் நாம் மேற்கொள்ளலாம். சுலபமாய். சில நேரத்தில் நீங்கள் போராடவே வேண்டாம், அதுவே நீங்கள் தெரிஞ்சிட்டினாலே அதுவே போயிடும். நம்ம அந்த இரத்தத்தின் வல்லமையினுடைய மேன்மையை நம்ம பேச ஆரம்பித்தாலே, அல்லது நம்ம அதை குறித்து சிந்தித்தாலே, அந்த காரியங்களை குறித்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருடைய இரத்தத்தினால் மீட்பு உண்டு அப்படி சும்மா சொன்னாலே போதும். அடிக்கடி நமக்குள்ளே பேசிக்கொள்ளும் பொழுதே நமக்குள் இருக்கிற அந்த வல்லமையை சாத்தானுடைய தந்திரம் மேற்கொள்ளவே முடியாது. வேறு எந்த விதத்தில் கூட, வேறு எந்த காரியத்தை சொன்னால் கூட அவன் நம்மை மேற்கொண்டு விடுவான். ஆனால் இயேசுவின் இரத்தத்தை சொல்லும்போது, ஏன்னா அதுதான் பூரணமான அவனை வீழ்த்தி அல்லது அவனை அழித்து. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இப்போ பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிற அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். விடுதலை பண்ணும்படி என்ன ஆனார்? சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி வெற்றி சிறந்தார். ஏன்னா எதற்காக என்றால், இந்த உலகம் மனிதன் படைப்பதற்கு முன்பே யார் வந்துட்டா? இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால், ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னால் யார் வந்துட்டா? தேவதூதன் இந்த பூமிக்கு வந்துட்டான். விழுந்தவன், தள்ளுண்டவன், சாத்தான் என்று சொல்லுகிற வலு சர்ப்பம் ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாலே அவன் எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கிறான். ஆகையினால தான் அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசு அவர் உபவாசம் முடித்து வந்தபோது கூட அவர்கிட்ட போய் இவன் பேசும் பொழுது சொன்ன காரியம், நீ என் காலில் தாழ விழுந்து பழிந்தால் இந்த எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை, அவன் என்ன செய்து கொண்டான்? எடுத்துக்கொண்டான். இப்போ நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அவனுக்கு கொடுக்கல, எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல. ஆனால் இப்போ நமக்கு என்ன அதிகாரம் தர்றாருன்னா, இந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கு. அப்போ அதை மேற்கொள்வதற்கான முக்கியமான காரியம் எது என்று சொன்னால், எனக்குள் இருக்கிற அவருடைய இரத்தத்தினுடைய தரம், தன்மை, அதை குறித்து நான் வைத்திருக்கிற புரிதல். சில நேரத்தில் சில காரியத்துக்காக ஜெபிக்க செல்லும்போது அந்த காரியம் என்ன என்பதை குறித்து சொல்லும்போது ஒரு முறை எனக்கு மறக்கவே முடியாது. அதனுடைய பின்னணியத்தில் இருக்கிற மந்திரவாதிகளுடைய பேக்ரவுண்டை பற்றி சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட்டு வருது. அந்த மந்திரவாதியினுடைய லிஸ்ட்டை சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க செஞ்சாங்கன்னா அப்படி ஸ்ட்ராங்காக செய்வாங்க. அப்போ எனக்கு இதை சொல்லும்படி வந்த அவர் ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் சொன்னேன், சொல்ல வேண்டாம், நிப்பாட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னு, எனக்கு அதை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இதுக்கு பின்னணியத்தில் இருக்கிற யாருடைய பலத்தை பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பலம் தெரியும், என்னை கழுவி சுத்திகரித்து என்னை மீட்டவர், அவருடைய இரத்தம் எனக்குள் இருக்கிறது, அது என்னை முழுவதுமாய் பாதுகாக்கிறது. நான் அதை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு நான் போய் வேகமாக ஜெபம் பண்ணேன். அப்போ கூட்டிகிட்டு போனவர் சொன்னார், இதெல்லாம் தெரியாமல் ஜெபம் பண்ணால் உனக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். எப்படிலாம் யோசிக்க வைக்கிறாங்க பாருங்கள். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
ஏன்னா நான் அவருடைய இரத்தத்தை குறித்த புரிதல் எனக்கு அதிகமாக இருக்கும்போது இது என்னை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை நான் புரிந்து கொண்டு உரிமையோடு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு, ஆளுகை செய்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நான் முன்னேற வேண்டும். முதலாவதாக மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். பாவ மன்னிப்பு உண்டாக்கும் இரத்தம். ஆடுகளினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நிரந்தர பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரத்தம் என்ன செய்கிறது? நிரந்தரமாய் என்னை பாவ மன்னிப்பு அடைய செய்துவிட்டது. அது எதின் அடிப்படையில் என்றால் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அது உண்டாயிற்று. ஆகையினால தான் இந்த கிருபை பெருகுகிற இடத்துல, இந்த பாவம் பெருகின இடத்துல என்னமும் பெருகிட்டான், கிருபையும் பெருகிட்டு. ஏனென்றால் எனக்குரிய பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தம் கொடுக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நான் பாவ மன்னிப்பு அடைந்து விடுகிறேன். இப்போ பாவ மன்னிப்பு அடைந்ததுக்கான அடையாளம் என்ன? அது எங்கே இருக்கிறது? அந்த அடையாளம் எனக்குள் இருக்கிறது. என்னை பார்த்து நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை ஆகி விட்டீர்களா என்று கேட்டால் ஆம். எப்படி விடுதலை ஆனீர்கள்? நான் ஆண்டவரிடத்தில் என் பாவத்தையெல்லாம் என்ன செய்தேன்? அறிக்கையிட்டேன். சரி, அப்புறம் அறிக்கையிட்டேன், அவர் மன்னித்தார் என்று நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ராசஸ். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளுடைய அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது இப்படிங்கிற செகண்டில் ஏற்றுக்கொண்டுடலாம். ஆனால் அவர்கிட்ட நிலச்சி நிற்கிறதுக்கு பாருங்கள், அது பெரிய ப்ராசஸ். ஆனால் மற்ற மதத்தில் சேரணும்னா அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பெரிய ப்ராசஸ். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் எப்படினாலும் வாழலாம். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். இது ரட்சிப்பு எப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே உண்டாகிறது. இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுதல், கழுவப்படுதல் உடனே உண்டாகிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த விஷயத்தில் கவனமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது. இரண்டாவதாக எபேசியர் 1:7 வாசிங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாகிறது. அது இல்லாமல் அதனுடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பும் உண்டாகிறது. அப்போ ஆடுகளின் பலி என்ன செய்கிறது? பாவ மன்னிப்பை மட்டும் கொடுக்கிறது. ஆடுகளின் பலி, மிருகங்களினுடைய பலி, இரத்தம் சிந்தி பலி செலுத்துதல் மன்னிப்பை மட்டும்தான் கொடுக்கிறது. அது என்ன கொடுக்காது? மீட்பை கொடுக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ எனக்கு ஒரு மீட்பை அவருடைய இரத்தம் கொடுத்திருக்கிறது. அப்போ இயேசுவின் இரத்தம் எனக்கு செய்த ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நம்ம எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறோங்கிறது முக்கியம். நமக்குள்ளே அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். என்ன நிச்சயம்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு ஒரு மீட்பை கொடுத்து அவர் என்ன செய்தார் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:9 மூன்றாவதாக, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம. நியாயப்பிரமாணத்தினுடைய தரம் என்ன, தன்மை என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிமானாய் நீங்கள் இல்லை என்றால் நியாயப்பிரமாணத்தின் சாபம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு என்ன? நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? நீதிமானாக இருக்க வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணத்தினால் ஒருவர் நீதிமான் ஆக முடியுமா என்றால், நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தின்படி ஒருவர் நீதிமானாக ஆகவே முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி நீங்கள் நீதிமான் ஆகவில்லை என்றால் அதிலே சாபம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சாபம் எப்படி எனக்கு முறிக்கப்படும்? அந்த சாபத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது? அப்படி நான் விடுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சாபம் எனக்கு பலிக்காமல் இருப்பதற்கு நான் என்னவா மாறிடணும்? நீதிமானாய் மாற வேண்டும்.
இப்போ நான் எப்படி நீதிமானாக மாறுறது என்று சொன்னால், அது அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நான் வாசிக்கும்போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அது என்ன சாபத்துக்கு நீங்களாக்கினாரா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதை விடுவித்தபடினாலே ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் நமக்கு இப்பொழுது கொடுக்கும்படிக்கு. அந்த வசனத்தை சரியாக வாசிங்க. வரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதுக்கு முந்தின வசனங்களை நான் வாசிக்கும்போது 13, 14, 12 வசனங்களை வாசிக்கும்போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி. ஏன் சாபமானார் என்றால், நம்ம எல்லோரும் நீதிமானாக இருந்தால் தான் தப்பிக்க முடியும். நீங்கள் நானும் நீதிமானாக இருந்தால் தான் தப்பிக்க முடியும். நீதிமானா இல்லை என்றால் வேதம் சொல்லியிருக்கிற சாபங்களும் வேதம் சொல்லுகிற தண்டனையும் நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்பொழுது அவருடைய கிருபையினாலே, அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபம் சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினால் அது என்ன செய்து விட்டது என்றால், என்னை நீதிமானாக்கி விட்டது. அல்லேலூயா. இப்போ நம்மலாம் யார்? நீதிமான். இது எங்கே எனக்கு தெரியணும்? எனக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகணும். ஜாதியை விட மேலாங்கி ரிஜிஸ்டர் ஆகணும். சில நேரங்களில் சில இடத்துக்கு போகும்போது அந்த ஜாதி பிரச்சனை வருது. அதை விட இது என்னவாக இருக்கணும்? மேலோங்க ரிஜிஸ்டர் ஆகணும் மைண்டில், நான் நீதிமான். ஏன் அப்படி ஆக வேண்டும் என்றால், அந்த அளவுக்கு எனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை, ஒரு மீட்பை அவர் தருகிறார். அப்போ ஆகையினால தான் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி அவருடைய மரணம் நிகழ்ந்த வேளையில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆவி அவரை விட்டு பிரிந்த பொழுது தேவாலயத்தில் திரைச்சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆக என்ன செய்ததான்? பிரிந்தது. எதற்கு? நீதிமானாக்க. எதற்கு? நீதிமானாக்க. அவர் அப்போ எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்கி என்னை அதிலிருந்து மீட்டு என்னை நீதிமானாக மாற்றி, 4ஆவதாக எபேசியர் 2:13 18 வரை வாசிக்கும்போது, தூரமாக இருந்த என்னை சமீபமாக்கி விட்டார். இப்போ பாருங்கள், அவருடைய இரத்தத்தினாலே சும்மா சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. நம்ம எல்லாம் நம்மளை ஒரு வேல்யூவான ஆளாக, நம்மை விசேஷித்தவர்களாய் அவர் மாற்றுகிறார். இந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். இந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே எப்போது இருக்கணும்? நான் என் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் இரத்தத்தினால மீட்படைந்திருக்கிறேன், அவர் என்னை நீதிமானாய் மாற்றிவிட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, முன்னே தூரமாக இருந்த நீங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன ஆனீர்கள்? ஆமாம், முந்தியெல்லாம் நீங்கள் அங்கே பக்கத்தில் போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியாது. இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்றே இல்லை. ஆமே, அந்த ரத்தம் அதைத்தான் செஞ்சுருக்குது. இப்போ ஃபாதர்கிட்ட போய் பாவம் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா அவரே அதுக்கு தகுதி இல்லாது. இப்போ நம்ம அதெல்லாம் இல்லாதபடி, அப்படி நம்ம எந்த தகுதியும் இல்லாதபடி நாம் நேரடியாக அவர்கிட்ட பேசக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். நம்ம எல்லாம் இப்போ யார்கிட்ட போய் பேசலாம்? நேராக இயேசுவிடத்தில். இயேசுவேன்னு நம்ம கூப்பிடலாம், பிதாவேன்னு கூப்பிடலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். காரணம் என்ன? ஒரே காரணம்தான். என்னவென்று சொன்னால், அவர் என்னை சமீபமாக்கிட்டார். எதன் மூலமாய் சமீபமாக்கிட்டார்? அவருடைய இரத்தத்தினால் என்னை சமீபமாக்கிட்டார். அங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எப்படி எனில் 14ஆம் வசனத்திலிருந்து, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக இருந்த நடுசுவரை
தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். அல்லேலூயா. தூரமாக இருந்த நம்மளை இப்போ ஜாதி வேற்றுமை ஏற்றத்தாழ்வு இல்லாமல், படிப்பு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், கலர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்தவித வித்தியாசம் இல்லாமல் சமத்துவமாக எல்லாரும் யார்கிட்ட வரலாம்? ஆண்டவர்கிட்ட வரலாம். எல்லாரும் அவருடைய வேதத்தை தொடலாம், வாசிக்கலாம், படிக்கலாம், அதன்படி வாழலாம், அதை பிறருக்கு இதை எடுத்து சொல்லலாம். பிற மதங்களிலே அப்படி அல்ல. இங்கே எல்லாருக்கும் அவருடைய ரட்சிப்பு இலவசனால நம்ம வேதாமும் எப்படி தான் கொடுக்குறோம்? இலவசமாய் கொடுக்குறோம். ஏன் கொடுக்கணும்? காரணம் அதுதான். அவர் மூலமாய் நான் என்ன ஆகிவிட்டேன்? அந்த ரத்தம் என்னை சமீபமாக்கிட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் பக்கத்தில் இருக்கீங்க? யார் பக்கத்தில் இருக்கீங்க? இப்போ நீங்கள் நானும் யார் பக்கத்தில் இருக்கோம்? சரி, அப்போ சாத்தான் வர முடியுமா முடியாதா? இந்த புரிதல் வந்தால் தான் அவன் வரமாட்டான். இந்த உணர்வு வந்தால் தான் அவன் வரமாட்டான். என் எல்லையில் எங்கும் தேவன் இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார், அவருடைய சகலமும் அங்கே உண்டாயிருக்கிறது. அப்போ நான் அவர் பக்கத்தில் போயிட்டேன். நான் அவர் பக்கத்தில் இருந்தால் எதிராய் வருகிறவன் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆகையினாலே நான் அவர் பக்கத்தில் போன உடனே அவர் என்ன செய்தார்? இன்னும் எனக்கு ஆசீர்வாதமாய் உண்டாக்கும்படி அவர் என்ன செய்தார்? கொலோசியர் 1:20 கொலோசியர் 1:20 அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அவர் பக்கத்தில் என்னைய வர சொல்லி அங்கே நான் பக்கத்தில் போனவுடனே இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? சமாதானத்தை கொடுத்தார். இப்போ அந்த இரத்தத்தினாலே ஒரு ஆசீர்வாதம் என்ன? எனக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் கட்டளையிட்டார். அதை சமாதானத்தை அவர் உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை கூப்பிட்டு யாரும் மிரட்டவே முடியாது. உங்களை கூப்பிட்டு யாரும் மிரட்டவே முடியாது. உங்களை கூப்பிட்டு யாரும் திட்ட முடியாது. இன்னும் வேறு என்ன சொல்கிறது? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாராம் பாருங்கள். அவர் உடனே முந்தி நம்ம எப்படி இருந்தோம்னா அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியையில் இருந்தோம், மனதில் சத்ருவாக இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாராம்? பரிசுத்தமாக்கிட்டாரு, குற்றமற்றவர்கள் ஆக்கிட்டாரு, கண்டிக்கப்பட முடியாத அளவுக்கு நம்மை அவருடைய மாம்சத்தின் சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். இதைத்தான் சொல்லணும் இயேசுவை பற்றி சொல்லும் போது. தலைவலியா இயேசு சோமாக்குவார், வா வா. நம்ம நிறைய நேரம் இந்த ஹீலிங்கை பற்றி பேசி இயேசுவை கூப்பிடுறோம். அதனால் அவங்க வந்துட்டு ஹீலிங் ஆகிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட வந்துட்டு போன மாதிரி, ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போன மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. இல்லை, இந்த விசேஷத்தை சொல்லணும். அதுதான் அங்கே சுவிசேஷமாய் அறிவித்தார். சமீபமானதை இயேசுவின் மூலம் நாம் அவருக்கு சமீபமானதை அங்கே சுவிசேஷமாய் அறிவித்தார். நம்ம எபேசியரில் வாசித்தோமே, இங்கே கொலோசியரில் வாசிக்கும் போது அந்த இரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன உண்டாகிறது? சமாதானம் உண்டாகும். இப்போ இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும்? நமக்கு சமாதானம்னா எல்லா விஷயத்திலையும் சமாதானம். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, எதை குறித்தும் மனதில் குழப்பம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. முழு தைரியம். என்னன்னா, எனக்கு அவர் சமாதானம் தந்திருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேலே விழுந்துச்சான்? அவர் மேலே. அப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டாராம்.
அப்போ நல்லா கவனிங்க, நம்மளை சமாதானமாக இருக்க விடாதபடி எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இப்போவும் நம்மளுக்கு நிறைய நேரம் கவனிங்க, நம்ம ஏதாவது செய்கிறோன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளை ஏதாவது சொல்லி என்ன பண்ணி விட்டுருதாங்க, நம்ம மனசை குழப்பி எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருதாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இரத்தத்தின் மூலமாய் உனக்கு சமாதானம் உண்டு. அப்படி ஒருவேளை சமாதான குறைச்சல் ஏற்படுற நேரத்தில் இயேசுவே இப்படி இரத்தத்தினால் மீண்டும் ஒரு விஷயம் என்ன செய்யும், கழுவும். அடிக்கடி சொல்லிக்க வேண்டிதான், தப்பு கிடையாது. ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் என்னை சுத்திகரியும். அப்போ சமாதானம் உண்டு பண்ணின உடனே ஆண்டவரும் என்ன செய்கிறாராம் பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஸ்டெப்பாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அப்படி தான் வரிசையாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். சமாதானம் பண்ணின உடனே என்ன பண்ணுறாராம், என் மனசாட்சியை என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். ஏன்னா அது பழசை யோசித்து பேசும். நம்மளை கவனித்து பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை அடிக்கடி சொல்கிறது. உங்கள் மனசில் அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒருத்தரை சொல்லிவிட்டு பழசை பேசுனீங்கன்னு வைங்களேன், ஆபத்து வேறு யாருக்கும் இல்லை, அது உங்களுக்கு தான். தப்பு பண்ண ஆளுக்கு ஆபத்தே கிடையாது. ஏன்னா மன்னிச்சாச்சு, கர்த்தரும் மன்னிச்சிட்டாரு, வாயை திறந்து மன்னிப்பு கேட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு தண்டனையே கிடையாது. அங்கே அதைத்தான் கண்டிக்கப்படாத அளவுக்கு பண்ணிட்டார். ஆனாலும் நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா, பிரச்சனை உங்களுக்கு தான். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க தெரியுமா, மன்னித்தீர்கள் என்றால் மறந்துடணும். இன்னும் மறக்குங்கிறத விட நான் இப்படி ஒரு ஜெபம் சொல்லித்தரேன், ஆண்டவரே ப்ளீஸ் எரேஸ், என்ன பண்ணிவிடுங்க, அழிச்சிருங்க. ஏன்னா அது அழிக்காமல் இருந்தால் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் சில பேருக்காக அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அவங்க மனசில் இருந்து இதெல்லாம் அழிச்சிருங்க ஆண்டவரே. அழிச்சா இருந்தால் தானே ஞாபகம் வர்றதுக்கு, அழிச்சிட்டா யோசிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்படி ஆண்டவரே இதெல்லாம் என் மைண்டில் இருந்து என்ன பண்ணிவிடுங்க, அழிச்சிருங்க. மொத்தமாக அழிச்சிருங்கன்றாதீங்க, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். மொத்தமாக அழிச்சிடாதீங்க. எதுக்கு எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த மேட்டரை மட்டும் அழிச்சிருங்க. ஆண்டவரே இந்த விஷயம் என்னை ரொம்ப அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு திரும்ப என்னை ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த விஷயத்தை என்னை விட்டு என்ன பண்ணிவிடுங்க, அழிச்சிருங்க. நீங்கள் அழிச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு மன்னிப்பும் கேட்க வேண்டியதில்லை, அதுக்கு பிறகு அதை பற்றிய சிந்தையும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல, அதுக்கு பிறகு நீங்கள் அதனால் உங்களுக்கு வருத்தம் வேதனை எதுவுமே வராது. அந்த சமாதானம் நிரந்தரமாயிடும். நிறைய நேரம் சமாதானம் ஏன் இல்லாமல் போகுது தெரியுமா, அந்த பழசை நினைக்கிறது தான். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒருத்தர் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த இடத்துல அதே தவறு திரும்ப நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் சோதித்து பார்த்து அந்த 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 தவறு அந்த நபரிடத்தில் திரும்ப நடக்கவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக அழித்து தான் ஆகணும். நடந்தால் திரும்ப சத்தம் போடலாம், அல்லது கோவப்படலாம், அல்லது அவங்கள போய் கண்டிக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், அல்லது அவங்கள பாவத்திலிருந்து மீட்கலாம், இல்லை அவங்கள தவறிலிருந்து வெளிவர வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு தந்திரம். என்னென்னா ஞாபகப்படுத்துறதுக்காக அதை அப்படியே கரெக்டாக நம்ம சொந்த சிந்தை இல்லாட்டாலும் வெளியே இருந்து பேசியாவது நம்மளை என்ன பண்ணி விட்ருவாங்க, கிளப்பி விட்ருவாங்க. அதனால் பெருசாக செய்யணும் அப்படின்னா அப்படியே மனசில் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த ஏரியாவில் இந்த விஷயத்தை என் மனசுலேருந்து என்ன பண்ணிவிடுங்க, அழிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் அழிக்க சொல்லிவிட்டு என்கிட்ட ஒருவேளை அழித்ததா உங்களுக்கு சரியாக தெரிலன்னா ஏன்டையும் சொல்லுங்கள், நானும் வேணால் அழிச்சிடுறேன். ஆமென். ஆமாம், எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காருல ஊழியக்காரரா. இந்த அழிக்கிற ஜெபம்லாம் நிறையா பண்ணுவீங்களா பாஸ்டர்? நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். ஆமாம், இல்லைன்னா சரிப்பட்டு வராது, போட்டு குழப்பிக்கிட்டே கிடக்கும், நம்மளை தூங்க விடாது. நான் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நிறைய விஷயம் தூங்க விடாதுங்க. அப்படியே திடீர்னு முழித்தோடனே சொல்லுவாங்க, நடுராத்திரி எந்திரிச்சு உட்காந்தேன், அப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அது 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது.
அதை இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது என் மைண்டை போட்டு குழப்பிச்சு, அப்படியே சிந்தனை வருது. எனக்கு என்ன செய்யன்னு தெரில. அப்படி நான் பிறண்டு பார்த்தேன், தூக்கம் வரல. அழிச்சிருங்க, தூங்கிடுவீங்க, நல்லா அழிச்சிடணும் சில இதெல்லாம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறாராம், முதலாம் உடன்படிக்கை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அப்போ என்னுடைய உள்ளான மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்து போன விஷயத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் செத்து போன மேட்ரு, பழைய மேட்ரெல்லாம் செத்து போயிடுச்சு, அதுக்கு ஜீவன் இல்லை. அந்த அந்த நடந்த விஷயத்துக்கு என்ன இல்லை, இப்போது ஜீவன் இல்லை. ஏன்னா அது மாதிரி திரும்ப நடக்கலைன்னா அது ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். ஜீவன் இல்லாத ஒன்றை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அது செத்து போனது. அப்போ செத்து போனதை அந்த ரத்தம் என்ன செய்யுது, எனக்கு சுத்திகரித்து பூரணமாக்கி தருகிறது. அப்போ எனக்கு கிடைத்த சமாதானம் கண்டினியூ ஆகிறதுக்கு கிடைச்சிருச்சு, சமாதானம் கிடச்சிருச்சு. அந்த சமாதானத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்குள்ளே இருக்கிற எல்லா செத்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி போடுறாரு. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ளதாக இருக்கலாம், அல்லது நம்ம பிஸ்னஸில் நம்ம பார்ட்னராக இருக்கலாம், அல்லது நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். எங்கே எது உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட வேண்டியதான், அழிச்சு விட்டுற வேண்டியதான். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்றைக்கி ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார், நம்மிடத்தில் செய்ய விரும்புகிறார். அப்போ அவருடைய ரத்தம் என்னை அந்த அளவுக்கு என்னை உண்டு பண்ணுகிறது. அதோட நிறுத்தலை பாருங்கள், தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக அந்த இப்போ நான் சொல்கிற வரிசையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இனி பாவத்திலிருந்து மீட்டதுலேருந்து அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துக்கிட்டே வராரு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கவனித்து பாருங்கள். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவனுள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவருடைய இரத்தத்தினால சரியாக கழுவப்பட்டு சுத்திகரிச்சிட்டோம்னா அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள், நம்முடைய வஸ்திரம் கூட எதில் துவைக்கப்பட்டிருக்குதான். வஸ்திரம்னா இந்த சட்டை இல்லை, நம்முடைய உள்ளான மனிதனினுடைய அந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறதா, அவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து சுத்தமாக்கப்படுகிறது. வண்ணானால் வெளுக்க முடியாத அளவுக்கு உள்ள வெள்ளையாக நம்மளை மாற்றிடுறார். ஏனென்றால் அப்படி மாற்றினாதான் அப்புறம் அந்த சிந்தை அப்போ தான் வரும். நான் காலையில் கூட சொன்னேன் பாருங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவுடனே நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு எண்ணம் வருது, உடனே எதையும் ஒட்டியெல்லாம் போக மாட்டோம், ஏன்னா அழுக்காயிரும் பாருங்கள். முதல்ல அந்த சிந்தை. இப்போ அதை மாதிரி தான் இவர் சொல்கிறார், இது வெளியே போடக்கூடாது, உள்ளுக்குள்ளே ஆகணுன்றார். வெளியே போடுறதில்ல. இப்போ எனக்கும் கருப்பு சட்டைலாம் போட ஆசை தான். நீங்கள் 4 பேர் உட்காந்து, பாஸ்டர் என்ன கருப்பு சட்டை போட்டிருக்காரு, இவர் கலராக போட்டு வராரு, டிசைனாக போட்டு வராரு, ஜிகின்னு இப்படியெல்லாம் ஒன்றுமே பேசக்கூடாதுங்கிறது தான் வெள்ளையாக போட்டு வந்துட்டேன். சட்டம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது. ஆனால் நான் என்னக்காகனா என்னுடைய இந்த 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 என்ன சொல்ல இந்த போஸ்டிங் அல்லது இந்த டெசிக்னேஷன், நான் நிற்கிற இந்த இடத்துல நிற்பதற்கு, யாரும் என்னை குற்றம் சொல்லாததற்கு ஏதுவாய் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக என்ன உடுத்திருங்க, இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். இந்த வெள்ளை சட்டையை போட்டுவிட்டு உள்ளே கருப்பாக இருந்தால் என்ன செய்ய, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ அசுத்தம் இருந்தால் என்ன செய்ய. இப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, வெளியே இருக்கிற இந்த சொல்லலை, என்னுடைய ஆத்துமாவிலே, என்னுடைய உள்ளான மனிதனிலே என் ரட்சிப்பின் வஸ்திரம் தோய்த்து வெளுத்திருக்க வேண்டும். அதிலே கரையற்றவர்களாய், கரைதிரையற்றவர்களாய் என் வாழ்வு வெளுத்து தோய்த்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதிலே நான் கரைதிரையற்றவனாய், அந்த அளவுக்கு அந்த இரத்தத்தினுடைய அந்த சுத்திகரித்தல் அங்கே உண்டாகிறது. அவரே அதை செய்கிறாராம் பாருங்கள். இப்போ நான் ஏன்னா நான் எங்கே போயிட்டுருக்கேன், பக்கத்தில் போயிருக்கேன், அப்படியே மீட் படைந்து பாவம் பண்ணி படைஞ்சேன். அப்புறம் என்ன ஆனேன், மீட் படைஞ்ச உடனே
நீதிமானானோன்னு அவர் பக்கத்தில் போயிட்டேன். அவர் பக்கத்தில் போனோன்னே எனக்கு சமாதானம் தந்துட்டார். சமாதானம் தந்தோடனே என் மனசாட்சியில் இருந்த குற்ற உணர்வெல்லாம் சுத்திகரித்து சரி பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருனா, அங்கே என் வாழ்வை சுத்திகரித்து என்னை இப்போ வெண்மையாக்கி விட்டார். வெண்மையாக்கி விட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டுக்குட்டானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து நான் வெளுத்தபடினாலே சிங்காசனத்தின் முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறேன். இந்த ஆலயம் அல்ல, பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. அதனால தான் மோசேட்ட சொல்லும்போது நான் காண்பித்த மாதிரியின்படின்னு சொன்னார். என்ன மாதிரியை காமிச்சார்? அங்கே இருக்கிற சீன் காமிக்கிறார். மோசே பார்க்குறியா, அதே மாதிரி இருக்கணும் இங்கே பூமியில், சரியா? அப்படின்னு தான் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்தார்? டிசைன் பண்ணார். அங்கும் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் நமக்காக. ஒரு கூடாரத்தை கர்த்தர் அங்கே ஒரு நமக்கான ஒரு ஆலயத்தை அங்கே வைத்திருக்கிறார். அதன்படி அங்கே ஆட்டுக்குட்டியானவர் நம்மை மேய்த்து, அங்கே நமக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நம்மை கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து நான் வாசிக்கும்போது எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 23 வரை நம்ம வாசிக்கும்போது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால். இப்போ எங்கே போய் உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்தில் போய் உட்கார்ந்துருக்கோம். அப்படியே நம்மளை அந்த ரத்தம் அப்படியே தகுதிப்படுத்தி இப்போ நேராக போய் அவர் சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன், நீங்களும் என்னுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பீர்கள். என்னைக்கு? அதுதான் அந்த ஸ்லாக்கியம், அதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சேரும் ஸ்லாக்கியம். அதற்கு என்ன பண்ணியிருக்காராம் பாருங்கள், தைரியம் உண்டாக்கி இருக்கிறார். தைரியமாக போய் உட்காரணும். உண்மையிலே சில நேரங்களில் நம்மளே கவனித்து பாருங்கள். சில இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு உட்கார தோணாது. இங்கே உட்கார்ந்தா யாராவது எழுப்பி விட்டுருவாங்களோ, யாராவது போய் சொல்லிடுவாங்களோ. நான் சில நேரங்களில் எங்கேயாவது மீட்டிங் போனேன்னாக்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சில நேரம் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மேடைக்கு போங்க. இவர் யாருன்னா, அந்த மீட்டிங்கில் மேடையில் இருக்கிற ப்ரோக்ராமுக்கும் இவருக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவர் என்னைய பாஸ்டர்னு ஐடென்டிஃபை பண்ணதுனால மேடைக்கு போங்க. நான் அப்படி ஒரு நாளும் போனதே இல்லை. அப்படி ஒரு வேளை இவர் சொன்னார்னு போயிட்டு மேலே இருந்து கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, இறக்கி விட்டுறக்கூடாது. உங்களை யார் மேலே வர சொன்னா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் கீழே உட்காந்துக்கிறாரு. நிறைய நேரம் அப்படி உட்காந்துருக்கும் போது மேலே இருந்து மைக்கில் பேர் சொல்லி, பாஸ்டர் மேடையில் வந்து உட்காருங்க, அப்படி போகும்போது ஒரு தைரியம் வருது. அப்போ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் யோசிக்க வேண்டியதில்லை. அது மாதிரி இது சாதாரண ஒரு மேடைக்கு போய் உட்கார்றத சொல்கிறேன். இங்கே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் போய் உட்கார்றதுக்கு எதை குறித்தும் கவலைப்படாமல் அப்படி ஒரு தைரியத்தில் போய் அங்கே போய் என்ன செய்யலாமா, உட்காரலாம். என்ன தைரியத்தில் இங்கே வந்த அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது கேட்டால், என் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்படைந்திருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், சமாதானத்தை தந்திருக்கிறார். அவர் என்னுடைய சுத்திகரித்து, என்னுடைய பாவங்களற என்னை சுத்திகரித்து, என்னை வெளுத்து அவர் என்னை வெண்மையாக்கி விட்டார். ஆகையினாலே நான் அவருடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே என்ன செய்யணும், வர வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அந்த கேரக்டர்லாம் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்கள். இந்த கேரக்டர்லாம் சேரக்கடுவோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்போ இந்த அளவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை கொண்டு வந்துடுறார். இப்போ இந்த அனுபவத்தில் தான் அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன் அப்படி சொன்ன உடனே அப்படி யதார்த்தமாக சாதாரணமாக நினைக்கிறதுக்கு அதில் இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இப்போ நமக்கு கவலை வருமா சொல்லுங்கள்? எதை குறித்தும் நாம் எதை செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது. நமக்கு எதிராய்
மலை போல பிரச்சனை வந்தாலும் சரி, அதை அவர் பனி போல கரைய செய்வார். கோலியாத் வந்து நின்ற பொழுது எப்பொழுதும் தாவீது ஒரு நாளும் கோலியாத்துடைய உயரத்தையோ அவனுடைய அனுபவத்தையோ இவன் என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை. அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. சவுல்லாம் சொல்கிறாருங்க, பாரு அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன்பா, இவனுக்கு அதை பற்றி கவலையே வரல பாருங்கள். ஏன் தெரியுமா? இவனுக்குள் இருந்த தேவ பலன், இவனுக்குள் இருந்த ஆண்டவர் அவனை அபிஷேகித்த அந்த அபிஷேகம் ஒரே தைரியமாக தான் வச்சுருக்கு. படையெல்லாம் இராணுவமெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது, 40 நாள் நிற்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு சண்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உங்களுக்கு ரட்சிப்பின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? போதும், பக்கத்தில் வந்து உட்காருங்க. உலகத்தில் தான் நமக்கு அந்தந்த விஷயத்துக்கு, வேலைக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் என்ன உண்டு, எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் வந்து எஜுகேஷனுடைய என்ன சொல்லுவாங்க, எல்லாம் உண்டு. குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் உலகத்தில் உள்ள வேலைக்கு தான். ஆண்டவர் பக்கத்தில் போகிறதுக்கு, இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களா, கம் அண்ட் சிட், தைரியமாக ஏறுங்க, தைரியமாக பக்கத்தில் போங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் அவர் அங்கே நிறுத்துகிறார். அல்லேலூயா. அந்த தைரியத்தில் தான் தாவீது போகிறார் வேகமாக. எல்லாம் தடுக்கிறாங்க. எப்பா நாங்களே அனுபவப்பட்ட, நாங்களே ஈட்டி கம்பெல்லாம் வச்சுருக்கிற நாங்களே சும்மா நின்றுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன குருவி அடிக்கிற அந்த இதை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, நான் எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இதான் அந்த புரிதல் பாருங்கள். இவனுக்குள்ளே அந்த ஆழமாய் பதிந்ததினால் அவ்வளோ பெரிய கோலியாத்தை குறித்து கவலை இல்லை. யாருக்கு கவலை? உயரத்தை பார்த்தவனுக்கு கவலை. பிரச்சனையை பெருசாக பார்த்தவங்களுக்கு தான் கவலை. பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர், இந்த சூழ்நிலையில் இருந்தெல்லாம் கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர் அப்படிங்கிற தீர்மானம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அங்கே உடனே என்ன நடக்கிறதாம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கே சேர்த்த உடனே நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? எதிராய் வந்த சத்துருவை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள், எதிராய் எழும்பி நிற்கிற கிரியைகளை அழித்தார்கள், எதிராய் எழும்பி வந்து தடை பண்ண வருகிற உங்களை வாழ விடாதபடி, உங்களை செழிக்க விடாதபடி, உங்களை ஒரு நிலைமைக்கு வர விடாதபடி தடை செய்கிற எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த இரத்த அடைசை என்ன செய்யுது? என்னை ஜெயம் அளிக்கிறது, என்னை ஜெயிக்க வைக்கிறது. அப்போ எனக்குள்ளே ஒரு ஜெயம் உண்டாகத்தக்க அந்த இரத்தத்தினாலே எனக்கு ஒரு வாழ்வு உண்டாகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வந்து என்னை வீழ்த்தலாம் என்று நினைக்கலாம், என்னை குற்றம் சாட்டலாம் என்று நினைக்கலாம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியாதான், குற்றமற்றவனாக தான் வைக்க முடியும். ஆண்டவர் வைத்திருப்பார். நம்மளை யாரையும் பழைய துர்க்கிரியைகளை, பழைய அந்நியராக இருந்ததை, பழைய சத்துருவாக இருந்ததை எதை சொல்லியும் சாத்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எப்பொழுது அவருடைய இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை புரியும் போது, அதை குறித்த பூரணமான நிச்சயம் எனக்குள் இருக்கும் பொழுது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அதனால தான் வசனம் படிக்கணும்னு சொல்கிறது. இயேசு சாத்தானை எதனால் ஜெயித்தார்? 40 நாள் உபவாசம் முடிந்த உடனே. இப்போ நம்ம நிறைய பேர் 40 நாள் உபவாசம் இருக்காங்க. சிலுவைக்கு போகிற நேரத்தில், அவர் சிலுவைக்கு போகிற நேரம் உபவாசம் இருக்கல, ஊழியம் ஆரம்பிக்கும் போது உபவாசம் இருந்தார். 2 கனெக்ட் ஆகியாச்சு. ஸ்டார்டிங்கு எண்டு, இடையில் உள்ளதெல்லாம் விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள 40 நாள் உபவாசம், சிலுவை பாடு, ரெண்டையும் சேர்த்து தான் இப்போ இந்த 40 நாள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, உபவாசம் இருக்குது. இப்போ அவர் வந்து வசனத்தை சொல்லி அவன்கிட்ட பேசுகிறார். சாத்தான் வந்து அவனும் வசனத்தை சொல்லி தான் பேசுகிறான் பாருங்கள். சாத்தானும் வசனத்தை சொல்லி தான் பேசுகிறான், இவரும் வசனத்தை சொல்லி அவனை மேற்கொண்டார். அந்த ஜெயிக்கிற அனுபவத்தை கர்த்தர் இப்பொழுது நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? இத்தனை
ஆசீர்வாதங்களை அவருடைய இரத்தத்தினால் பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள். ஒன்று என்ன? 1 யோவான் 1:7. இப்பொழுது ஒருவேளை இன்றைக்கு இந்த நேரத்தில் என் பாவம் இன்னும் மன்னிக்கப்படவில்லையோ, நான் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லையோ, நான் இன்னும் மீட்கப்படவில்லையோ, எனக்குள்ளே அவருடைய இரத்தத்தின் வல்லமை கிரியை செய்யவில்லையோ என்று ஒருவேளை யோசித்தால், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். தொடர்ந்து அங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்தால், அவர் நமக்கு 10ஆம் வசனம் பாருங்கள், 9ஆம் வசனம் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். இப்போ நான் எப்படி திரும்ப அந்த இரத்தத்தினால் மீட்படைகிறதுக்கும், பாவ மன்னிப்பு அடைகிறதுக்கும், சமாதானம் அடைகிறதுக்கும், பரிசுத்தமாகிறதுக்கும், அவர் பக்கமாக போய் உட்கார்றதுக்கும், அவர்கிட்ட சேரும் ஸ்லாக்கியம் பெறுறதுக்கும் நான் என்ன செய்கிறது என்று கேட்டால், இப்பொழுது ஒரு வழி உண்டு. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவதற்கு அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். இப்போ ஒருவேளை இந்த அனுபவங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு இல்லையே, நான் இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறேனே என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இப்பொழுது ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். என் பாவங்களை எல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். பாவங்களை நமக்கு மன்னித்து, நான் அப்படி அறிக்கையிடும்போது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி யோசிக்காமல், அப்படி உங்கள் மனதிலே ஒருவேளை ஒரு கவலையோடு, ஒரு துக்கத்தோடு, என்னை யார் எது பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கும்போது, கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சமாதானத்தை அருளி உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதுவரை சரியாக சுத்திகரிக்கப்படலைன்னா திரும்ப ஒருக்கா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் என்று சொல்லி நான் அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? விடுதலை பெற வேண்டும். அவர் அதற்கு உண்மையும் அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். நம்மை எல்லா அநியாயத்தையும் நீக்கிட்டார்னா நீதிமான் ஆயிடுவோம்ல. எல்லா அநியாயத்தையும் நீக்கிட்டார்னா தூரத்தில் இருந்த நம்ம பக்கத்தில் வந்துடுவோம். எல்லா அநியாயத்தையும் நீக்கிட்டார்னா நம்ம அவர் பக்கத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுவோம். அவர் அப்படி என்னை மன்னித்து அநியாயத்தை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் பொழுது நான் வெளுத்து வெள்ளையாய் மாறிவிடுவேன், வெண்மையான அனுபவத்துக்குள் வந்து விடுவேன். அப்பொழுது அவரோடு கூட நான் இருக்கிற ஸ்லாக்கியத்தை நான் பெற்று விடுகிறேன். ஹல்லேலூயா. அவரே எனக்கு தேவனாக இருக்கிறார், அவரே என்னை நடத்துகிறவர், அவரே என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இரத்தத்தினால் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரலையேன்னு கவலைப்படாமல் உடனே ஒப்பு கொடுப்போம். நான் ஆண்டவரிடத்தில் என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு செய்வோம். 2வது நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நீங்கள் அப்படி செய்திருந்தாலும் இன்னும் உங்களுக்கு அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் வரவில்லை என்றால், 1 கொரிந்தியர் 11:25 அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி ஒருவேளை உங்களுக்குள் குழப்பம் இருந்தால் அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணுங்கள், அந்த ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணும் ஐக்கியத்தை 1 கொரிந்தியர் 11:25 தெளிவாய் சொல்லுகிறது. அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் நினைவு கூறுகிற அளவிற்கு அவருடைய இரத்தத்தினால் ஐக்கியமாவோம். அந்த ஐக்கியத்துக்குள்ளே நாம் இணைத்து கொள்வோம். அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்மை இணைத்து கொள்ளும்போது வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. அந்த அனுபவத்துக்கு கொண்டு வரத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்குள்ளே என்னுடைய பாவங்கள் உணர்த்தி கொண்டு இருக்கிற, என்றோ செய்த, என் வாலிபத்தில் செய்த, என்னுடைய சிறு பிராயத்தில் செய்த அல்லது என்றோ செய்த தவறுகள், பாவங்கள் என்னுடைய இருதயத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது.
என்று உணர்வீர்கள் என்றால் ஆண்டவரிடத்திலே கழுவி சுத்திகரிக்கும்படி சொல்லுங்கள். ஒரு முறை கழுவினால் அது நிரந்தரமாய் சுத்திகரிக்கப்படுகிறதா இருக்கும். அதன் பின்பு அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நான் சொன்னது போல உங்கள் மனதிலிருந்து சிலவற்றை அழிக்க வேண்டும் என்று ஒருவேளை தேவைப்பட்டால் அதையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் நிச்சயமாய் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தரால் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உடைய இரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த இரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு மீட்பு, உடைய இரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு விடுதலை, உடைய இரத்தத்தினால் எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் உண்டாகிறது. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை சரியாய் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சரியாய் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால் மீட்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தையும் உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற ஸ்லாக்கியத்தையும் பெறத்தக்க அளவிற்கு உம்மால் நாங்கள் மேய்ச்சலுக்குள் அடைய உம்முடைய ஆண்டவரே கரங்களினால் எங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களுக்குள் பாவ உணர்வு இருக்கும் என்றால் இன்றே மன்னிப்படைய உதவி செய்யும். அவைகளெல்லாம் எங்களுக்கு மன்னியும். நாங்கள் செய்த பாவங்கள், இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பு வரை செய்த எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். அவைகளிலிருந்து எங்களுக்கு அவைகளை எங்களுடைய இருதயத்திலிருந்து, எங்களுடைய சிந்தையிலிருந்து அப்படிப்பட்ட பாவங்கள், பாவ சிந்தைகள் எல்லாத்தையும் அழித்து போடுங்க. எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. இனி அப்படிப்பட்ட பாவங்கள், அந்த சிந்தைகள் எங்களுக்குள் வராதபடி மாற்றி போடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்குள்ள இன்னும் இந்த உணர்வுகள், இந்த எண்ணங்கள், இந்த சிந்தைகள், இந்த புரிதல், இந்த இரத்தத்தின் மீட்பு அதிகமாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.